இஸ்ரேல் நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக கடத்தல் கும்பல் தலைவர்கள் 26 கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கடலையொட்டிய வடக்கு கரையோரத்தில் உள்ள இலாத் நகரில் போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு அதிரடி நடவடிக்கையாக 26 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அனைவரும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவர்கள் என தெரியவந்தது. போலீசார் சில சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளுடன் ஒன்றாக செயற்பட்டு அடையாளம் காட்டியதன் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் கூறுகையில், கடந்த 10 மாதங்களாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. ஆபத்திற்குரிய போதைப் பொருட்களை கடத்தி விநியோகம் செய்பவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களுடன் பல இடங்களில் எங்கள் ஆட்கள் பணியில் ஈடுபட்டனர். இதில் கொக்கன், கெட்மன் மற்றும் டோசா உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத போதைப் பொருட்கள் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு வகைகளில் வழங்கப்பட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீண்ட காலம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடவடிக்கைகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போராட்டம் தொடரும் என்று இலாத் பகுதி மண்டல தளபதி கூறியுள்ளார். புடின் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக 5வது முறையாக பதவியேற்றார். ரஷ்யாவின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 18ஆம் தேதி 87.29% வாக்குகள் பெற்று புடின் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பின்னர் புடினின் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. அதில் பிரித்தானிய, கனடா நாடுகள் கலந்து கொள்ளவில்லை என்றும் அறிவித்தனர். இந்த நிலையில் புடின் 5வது முறையாக ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். சுமார் 24 ஆண்டுகள் ரஷ்ய ஜனாதிபதியாக இருக்கும் புடினுக்கு அவரது பாடசாலை ஆசிரியை நேரில் சந்தித்து மலர்கொத்து அளித்து வாழ்த்து தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் முதன்முறையாக நேற்று சீன ஜனாதிபதி ஜின்பிங் பிரான்ஸ் சென்ற நிலையில் இன்னொரு பனிப்போர் உருவாகாமல் தடுக்க பிரான்சின் உதவி வேண்டுமென பிரான்ஸ் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டார். தொடரும் சீன உளவாளிகள் கைது மற்றும் அமெரிக்காவுடன் அந்த கூட்டாளர்களான நாடுகளும் உக்ரைன் ஊடுருவலை காரணம் காட்டி ரஷ்யா மீது தடைகள் விதித்திருந்தாலும் ரஷ்யாவுடனான சீனாவின் எல்லையில்லா நட்பு தொடர்வது என பல விடயங்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் சீனாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. இந்த நிலையில் பிரான்ஸ் என்ற சீன ஜனாதிபதியான ஜின்பிங்கிடம் உக்ரைனில் பாதுகாப்பு இல்லை என்றால் ஐரோப்பாவில் பாதுகாப்பு இருக்க முடியாது என்ற விடயத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியான இம்மானுவேல் மேக்ரன் கணிக்க முடியாத அளவிலான அபாயங்கள், உலக வர்த்தகம் சிதைவுறும் அபாயம் குறித்த கவலைகள் என ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்பு முனையின் உலகம் நின்று கொண்டிருக்கின்றது என்றார் மேக்ரான். உக்ரைன் ரஷ்யா மோதல்களை சீனா விமர்சிக்க பயன்படும் கருவியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக இரு தரப்பும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதன் மூலமே பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று கூறினார். உக்ரைன் ரஷ்யா மோதலை 3வது நாடு ஒன்றின் மீது பொறுப்பை சுமத்தி அந்த நாட்டின் பெயரை கெடுத்து அதை புதிய பனிப்போர் ஒன்றை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவதை நாங்கள் எதிர்கொண்டோம் என்று கூறினார். மேலும் ஜூலை மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளின் போது உலகம் முழுவதும் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் தலைவர்கள் இருவரும் கோரிக்கை வைத்தனர். உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளிலிருந்து ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தடுப்பூசி அரிதான மற்றும் ஆபத்தான பக்க விளைவை ஏற்படுத்தும் என்றும் நிறுவனம் நீதிமன்றில் ஒப்புக்கொண்டுள்ள நிலையிலேயே நேற்று முதல் இந்த நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த நிறுவனம் தானாக முன்வந்து அதன் சந்தைப்படுத்தல் அங்கீகாரத்தை திரும்ப பெற்றதன் பின்னர் தடுப்பூசியை இனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயன்படுத்த முடியாது. முன்னதாக தடுப்பூசியை திரும்ப பெறுவர்களுக்கான விண்ணப்பம் மார்ச் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று முதல் திரும்ப பெறும் செயற்பாடு நடைமுறைக்கு வந்துள்ளது. எனினும் வணிக காரணங்களுக்காக இந்த தடுப்பூசி சந்தைகளில் இருந்து அகற்றப்படுவதாக அஸ்ட்ராசெனகா தெரிவித்துள்ளது. குறிப்பாக தொற்று நோய்க்கு பின்னர் கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் உபரி காரணமாகவே தமது தடுப்பூசிகளை உலகளாவிய திரும்ப பெற தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அஸ்ட்ராசெனகா மீது 50க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் பிரித்தானியா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இது இரத்த உறவு மற்றும் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைத்தலை இந்த தடுப்பூசி ஏற்படுத்துகின்றது என்றும் அவர்கள் முறையிட்டுள்ளனர். கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை அந்த நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு விசா நடைமுறையை கனடா அறிமுகம் செய்துள்ளது.
குறித்த விசா நடைமுறை மே மாதம் 21ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருக்கும் என கனடா அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதாக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த 35,700 பேருக்கு கனடாவின் புலம்பெயர்தல், அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்பிதழ்களை அனுப்புவதை நீட்டிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2020ஆம் ஆண்டு விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்கள் தங்களுக்கு வரும் மின்னஞ்சல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது வரை பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் புதிய விசா நடைமுறையை பயன்படுத்தி உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியை கனடாவுக்கு அழைத்து வர ஒரு வாய்ப்பு உள்ளது என கனடா அறிவித்துள்ளது. இதன்படி கனடாவுக்கு வரும் உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை ஒரு நேரத்தில் 5 ஆண்டுகள் வரை கனடாவில் தங்கியிருக்க அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் உங்கள் இருப்பை கனடாவில் இருக்கும்போது நீட்டிக்கவும் முடியும் என கூறப்பட்டுள்ளது. குறித்த விசாவிற்கு தகுதி பெற அவர்களுக்கு விண்ணப்பம் செய்பவர் ஒரு கனேடிய குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவராக அல்லது பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர்ந்தோராக இருக்க வேண்டியது அவசியம் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலான பணம் தங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், விண்ணப்பிக்கப்பட்ட பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி முறையான செல்லுபடியாகும் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள நகரங்கள் சில திடீரென மண்ணில் புதைய ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீனாவில் 50க்கும் அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு பிரதான காரணமாக சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்த கட்டுமானங்கள் என கூறப்படுகின்றது. அதேவேளை அதிகமாக நிலத்தடி நீரினை உறிஞ்சி எடுப்பதாலும் இந்த பிரச்சினை ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் மூலம் 45% நகரங்கள் ஆண்டுக்கு 0.1 அங்குலம் என்ற அளவில் மண்ணில் புதைந்து வருவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக கோடிக்கணக்கிலான மக்கள் பாதிப்படையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இந்த பிரச்சினை பரவலாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நகர்ப்புற திட்டமிடல் உள்கட்டமைப்பு குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நகரங்கள் எவ்வாறு மண்ணுக்குள் புதைவது பல கோடி மக்களை ஆபத்தில் தள்ளும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியையும் அந்த நாட்டு உயரதிகாரிகளையும் கொல்வதற்கு சதி செய்ததாக கூறி உக்ரைன் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த சதித்திட்டத்தில் ரஷ்யாவிற்கு பங்கிருப்பதாக உக்ரைன் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரஷ்யா அரசு பாதுகாப்புத்துறை வகுத்த திட்டத்தை செயல்படுத்திய சந்தேகத்தின் பேரில் உக்ரைன் அரசு பாதுகாப்பு படையை சேர்ந்த அவ்விரு கர்னல்களையும் கைது செய்யப்பட்டுள்ளதாக உக்ரைனிய அரசு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுப்பதற்கு முன்னரே அவ்விரு கர்னல்களும் வேலை திட்டத்தில் சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. அவ்விருவரும் ரஷ்ய அரசு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த முகவர் கட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்று உக்ரைன் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை கடத்தி கொள்ள அவருடைய பாதுகாவலர்களில் எவரேனும் முன்வருவார்களா என்று அவ்விரு கர்னல்களும் தேடி வந்ததாக சொல்லப்பட்டது.